விஷஸ் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுடைய காமர்ஸ் புக்கில் 23rd சாப்டர். இது வந்து யூனிட் 9ல் வருது, என்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட். இந்த என்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 3 லெசன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர்ஷிப். இப்போ என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு நியூ ஐடியாவில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸை தொடங்கிறதுக்கான ஒரு நியூ ஐடியா வச்சுருப்பாங்க. சரியா? அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ணி அவங்க ஒரு பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்டர்ப்ரனர்ஷிப் வந்து தானாகவே அவங்களுடைய சுய யோசனையின் மூலயமா அவங்களுடைய ஓன் ஐடியாஸை வந்து ப்ரமோட் பண்ணி அதை வந்து ஒரு வெஞ்சர் ஆக்கி ஒரு தொழிலாக்கி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணதுக்கு பேர் தான் என்னென்னா என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இதை செய்யக்கூடிய பர்சனை வந்து நம்ம என்டர்ப்ரனியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்டர்ப்ரனர்ஷிப்போட மீனிங், கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் பற்றி பார்க்கலாம். என்டர்ப்ரனர்ஷிப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை டெவலப் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை டெவலப் பண்ணுறாங்க. அந்த என்டர்ப்ரனர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் அவர் முதல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு அவர் தயார்படுத்திக்கிறாரு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷ்னல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய என்டர்ப்ரனியர்ஸ் வந்து வரும்போது நிறைய தொழில்களை நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா தொடங்க முடியுது. நிறைய நியூ ஐடியாஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெனரேட் பண்ணுறாங்க. சரியா? அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சூழ்நிலையில் நிறைய என்டர்ப்ரனர்ஷிப் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சரி, என்டர்ப்ரனர்ஷிப்பை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும்போது தான் நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப் ஆகும், நம்மளுடைய சொசைட்டி என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். இப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கான மேஜர் ஃபேக்டர்ஸ் வந்து 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல். லேண்ட் முக்கியம், லேபர் அண்ட் கேபிட்டல் 3 முக்கியம். இதனோட சேர்ந்து என்டர்ப்ரனர்ஷிப் அதான் வந்து 4th ஃபேக்டர். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து என்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணும்போது தான் அந்த கண்ட்ரியில் வந்து நல்லா அந்த தொழில் துறைகளும் வந்து டெவலப் ஆகும். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ், ஒவ்வொரு நாடும் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் என்டர்ப்ரனர்ஷிப் தொழில் முனைவோரை வந்து ஊக்கப்படுத்துறது மூலயமா அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது மூலயமா அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதன் மூலயமா தான் புது புது ஐடியாஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஆகுறாங்கன்னா ஜாப் சீக்கராக இருந்தவங்க ஜாப் ப்ரொவைடராக ஆகுறாங்க. ஜாப் சீக்கர்னா யாருன்னா வேலை தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜாப் ப்ரொவைடராக மாறுறாங்க. சரியா? அவங்களுடைய ஓன் ஐடியாஸ் மூலயமா. இதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய உதவிகள் செய்து என்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய உதவிகள்லாம் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் என்டர்ப்ரனியர். இப்போ என்டர்ப்ரனியர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் வந்து உருவானுச்சு. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பார்வையில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதாவது என்டர்ப்ரனியர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்டிடியூஷனை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜரை குறிக்கிற வேர்டு தான் அந்த என்டர்ப்ரனியர் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் 16th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா அது என்னவா இருந்துச்சுன்னா மிலிட்ரி பயணங்களை மேற்கொள்கிறாங்க இல்லையா? மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்னா மிலிட்ரி பயணம். சரி, அதை மேற்கொள்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 17th செஞ்சுரியில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சிவில் இன்ஜினியரையும் நம்ம என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்தாங்க. சரியா? 16, 17 இப்போ 18th செஞ்சுரியில் என்னன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் டேர்மாக வந்து என்னாச்சுன்னா மாறிச்சு. என்டர்ப்ரனர்ஷிப் வந்து என்னன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் டேர்மாக மாறிச்சு. அப்போ வந்து பொருளாதாரத்தை யார் மேம்படுத்துகிறாங்களோ அவங்கள வந்து நம்ம என்டர்ப்ரனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஓவரால் இதோடைய வார்த்தையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு என்டர்ப்ரனியர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ரிஸ்க் பேரராகவும் ஒரு ஆர்கனைசராகவும் ஒரு இன்னோவேட்டராகவும் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. யார் ரிஸ்க் பேரராக ஆர்கனைசராக அண்ட் இன்னோவேட்டராக இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா என்டர்ப்ரனியர் அப்படின்னு சொல்கிறோம். என்டர்ப்ரனியர் ஆஸ் அ ரிஸ்க் பேரர். இப்போ ரிச்சர்ட் கேண்டிலோன் வந்து
என்ன சொல்கிறாங்க என்டர்ப்ரெனியரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்டர்ப்ரெனர் ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்ட் கம்பைனிங் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு ப்ரொடியூஸ் a ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இன் ஆர்டர் டு செல் அட் அன்சர்டன் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏஜெண்ட்டாக வந்து அவங்க வந்து எல்லா ரிசோர்ஸஸையும், அதாவது ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபேக்டர்ஸையும் அவங்க வந்து ஒருங்கிணைச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க. அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை உருவாக்கி அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிச்சயம் இல்லாத ப்ரைஸ்க்கு, ஏன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எப்போ வேணால் நடக்கலாம் சரியா, அந்த மாதிரி ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு ப்ரைஸ்க்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா விற்கிறாங்க. அதாவது இப்போ என்டர்ப்ரெனர்ஷிப்போடைய நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அன்சர்டைனிட்டி சரியா. அந்த பொருள் வந்து விற்கலாம், விற்காமையும் இருக்கலாம் எதிர்காலத்தில். எதுவாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணணும், அந்த ரிஸ்க்கை பேர் பண்ணணும் சரியா. அதுதான் வந்து என்னதுன்னா என்டர்ப்ரெனர் ஆஸ் அ ரிஸ்க் பேரர். என்ன வேணும்னாலும் அந்த ப்ராடக்ட் அவர் உருவாக்குறது மூலயமா அது ரீச் ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஆனால் அப்போ அவர் விற்கும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நிச்சயமாட்ட, அதாவது இந்த ஒரு பொருளை வந்து கம்மி விலைக்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க சரியா. அந்த மாதிரி லாஸ் கூட அவங்க வந்து என்ன பண்ணணும்னா எடுத்துக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிஸ்க் பேரர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்டர்ப்ரெனர் ஆஸ் அன் ஆர்கனைசர். இப்போ என்டர்ப்ரெனரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பொருளை வந்து தயாரிக்கும் போது அவங்க வந்து எத்தனையோ அந்த various factors of production and creates an entity to produce product or service and supervise and coordinate several functions in the process. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராடக்டை உருவாக்குறது, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்கன்றதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, அதற்குரிய எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா செய்கிறாங்க. என்டர்ப்ரெனர் அப்படிங்கிறவர் ஓவரால் ஆர்கனைசேஷனோட எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அதில் ஏற்கப்படக்கூடிய அப்டிக்கல்ஸ், அதாவது என்னென்னா ஏற்ற இறக்கங்கள், பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மிஸ்ஃபார்ச்சுனேட்ஸ், அதான் பிரச்சனைகள், அதுக்கப்புறமா வந்து மென்டல் அகோனி, அவங்களுக்கு மன அழுத்தங்கள், அதுக்கப்புறமா அவங்களுடைய கோபங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா ஆர்கனைஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸ் அவங்க வந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதை வந்து எல்லா பிரச்சனைகளும் அவங்க என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். ஒருத்தராக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னா எல்லா பிரச்சனைகளும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரும்போது தான் அவங்க வந்து ஒரு ஆர்கனைசராக அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்டர்ப்ரெனியர் இஸ் அன் இனோவேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா நியூ ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ணுறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இனோவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர்ப்ரெனியர் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக ஒரு இனோவேட்டராக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அவங்களுக்கான ஓன் ஐடியாஸ் அவங்களுக்கு இருக்கணும். இப்போ வந்து ஒரு நியூ ப்ராடக்டோட பிராண்டை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்புறமா நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் நியூ கோர்ஸ் ஆஃப் சப்ளை, எந்த வழியில் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து எதனாச்சும் ஒரு இனோவேஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நியூ ப்ராடக்டே அவங்க வந்து இனோவேட் பண்ணணும். அப்புறம் நியூ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனை இனோவேட் பண்ணணும். இவங்க எல்லாருமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இனோவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா. நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎஸ் கம்ப்யூட்டர் வந்து என்டர்ப்ரெனர்ஷிப் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்டர்ப்ரெனர்ஷிப் இஸ் எசென்ஷியலி எ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூயிங் சச் திங்ஸ் ஆஸ் ஆர் generally not done in ordinary course of business. The entrepreneur is one who innovates, that is carry out new combination or enterprise. இப்போ ஸ்கம்ப்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் அ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. அவங்க வந்து நார்மலாக எல்லாரும் செய்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க பிஸ்னஸ், புரியுதா. அவங்களுடைய வே வந்து ஒரு தனி வழியாக இருக்கும். அவங்க ஒரு புது ஐடியாவில் வந்து எல்லாத்தையுமே கொண்டு போவாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா என்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஏஜ் கோலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் அசோசியேட்டட் individuals undertake to initiate, maintain or earn profit by production and distribution of economic goods and services. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. அது வந்து யாரால் முடிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், என்ன ஒரு குரூப் ஆஃப் அசோசியேஷனாக இருக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய லாபத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இதன் மூலயமா. சரியா, இதுதான் ஏஹெச் கோலுடைய கூற்று. நெக்ஸ்ட் வந்து மேரி கோட்லர், இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, entrepreneurship is a process whereby an individual or group of individuals use organized efforts to pursue opportunity to create value and growth by fulfilling wants and needs through innovation and uniqueness. அதாவது ஒரு புதுமையை உருவாக்குவதன் மூலயமா ஒரு யூனிஃபார்மிட்டியை உருவாக்குவதன் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னா மனிதர்களுடைய தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம். சரியா, அதை வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பெற்றுக்கொள்கிறோம். இதை வந்து என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் நம்ம பண்ணுறோம். சரியா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அந்த என்டர்பிரினர் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணாமல் அவங்களோட ஐடியாவை வந்து எப்படி வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா விதமான ஃபேக்டர்ஸும் இருந்தால் தான் அவங்க என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்றது கிடையாது. எந்த ஃபேக்டர்ஸும் இல்லாமலே அவங்களுடைய ஐடியா வந்து அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா அவங்களுக்கான எல்லா விதமான ஃபேக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். சரியா, அதனால் வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறவங்க எல்லாமே வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து யோசிக்கணுன்றது கிடையாது. அவங்க யோசித்து அது வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கூட அதற்கான ரிசோர்ஸஸை அவங்களால கெயின் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினியர். இப்போ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்டர்பிரினருக்கு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைஸ். அதாவது அந்த என்டர்பிரைஸுடைய எல்லா விதமான காரியங்களும் வந்து அவர் தான் வந்து அதற்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து அவருக்கு இருக்கணும். சரியா, அவங்க வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப போல்டானவங்களாக இருக்கணும். எந்த ரிஸ்க் வந்து வந்தாலும் அதை வந்து மேற்கொள்கிறவங்களாம் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இருக்கணும். அவங்க மூலியமாக தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு என்டர்பிரினியர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பின்வாங்கி போகக்கூடாது, டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. எந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதில் பயணிக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா அவங்க எதிர்பார்க்குற கோலுக்கு போக முடியும். அதுக்கு இடையில வரக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் அவங்க என்ன பண்ணணும்னா மேற்கொள்ளணும். அதாவது இன்கன்வீனியன்ஸ், டிஸ்கம்ஃபர்ட், டிஸப்பாயின்மெண்ட், ரிஜெக்ஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க மேற்கொண்டு அதிலெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வீக் ஆகிடக்கூடாது. சரியா, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவங்களுடைய மனதை வந்து அவங்க செலுத்தி அப்போ வந்து அந்த வெஞ்சரை வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ்க்கு அப்போ தான் அவங்க கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இப்போது என்டர்பிரினியர் வந்து ஒரு அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, ப்ரமோட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுடைய ஒர்க்குடைய அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய பாலிசிஸில் வந்து நிச்சயமாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அது வந்து ரொம்ப ரிஜ்டாக இருக்கக்கூடாது. அது வந்து இப்போ வந்து எதனாச்சும் ஒரு இன்கன்வீனியன்ஸோ எதனாச்சும் ஒன்று வந்துடுச்சு, ரிஸ்க் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சாலும் அந்த பிஸ்னஸில் எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு, அந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வழியில் வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். இனோவேஷன் அப்படிங்கிறதுனா என்னென்னா ஒரு நியூ ப்ராடக்டையோ, ஒரு நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனையோ, ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனையோ, இல்லைனா வந்து வேறு எதனாச்சும் நியூ ஃபீச்சர்ஸையோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து இனோவேஷன். இப்போ வந்து நியூ ஐடியாஸ் வந்து அது க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு என்டர்பிரினியர். சரி, அவங்க நியூ ஐடியாஸை க்ரியேட் பண்ண தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா பிஸ்னஸில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். இப்போ வந்து என்டர்பிரினியர் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான மேன் பவர் அண்ட் மெட்டீரியல்ஸ், டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேரி அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து டேஞ்சபிள் அசெட்ஸ். இன்டேஞ்சபிள் அசெட்ஸான மோட்டிவேஷன், மாரலி, இன்னோவேட்டிவ்னஸ், இதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேரி அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
அவங்க வந்து டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசட்ஸை வந்து இன்புட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெளியில் வரும். சரியா? அப்போ வந்து த என்டர்பிரினர்ஷிப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கேப் ஃபில்லிங் அண்ட் இன்புட் கம்ப்ளீஷன். அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்டை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க கிடைக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணணும். சரியா? யூஸ் பண்ண முடியாத பொருளை கூட தங்களுடைய இன்னோவேட்டிவ்னஸ் வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். இப்போ வந்து ஒரு என்டர்பிரினர் அப்படிங்கிறவங்க வந்து நல்ல எஃபர்ட் எடுக்கிறவங்களா இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு நிலையான மனநிலை உள்ளவர்களாக அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஒரு கான்ஸ்டன்ட் என்டியூவர். சரியா? அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா அவங்க எடுத்த அந்த வெஞ்சர்னா ஒரு தொழில், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, நியூ ஆக்டிவிட்டி. சரியா? அதில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அன்சர்டனிட்டி, ரிஸ்க் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப தைரியமாக அவங்க எதிர்கொள்ளணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்க்காக யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப்பு. அவங்க என்னன்னா அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க எப்படி இருக்கணும்னா ஷோயிங் சிம்பத்தி அண்ட் எம்பத்தி. அவங்களுக்கு வந்து சிம்பத்தியும் காட்டணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மற்றவங்கள லீட் பண்ணும்போது அவங்க தான் ஃப்ரண்ட்டில் போவாங்க. அதனால அவங்க வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளாக இருக்கும்போது தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சிலும் அவங்களோட நடத்தையிலும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்சைட். இப்போ வந்து ஃபோர்சைட்னா என்னது அப்படின்னு சொல்கிறதுனா எதிர்காலத்தில் நிகழக்கூடிய காரியங்களை முன்னாடியே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்ததுன்னா அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத பிஃபோராகவே தெரிஞ்சுக்கிறது. அதாவது ஒரு விஷன் மாதிரி. அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா ஃபோர்சைட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஒரு பிஸ்னஸை கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விதமான கான்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான அப்டக்கல்ஸையும் அவங்க வந்து கேரி அவுட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை அவங்க ஃபஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் சேஞ்சஸ், கன்சியூமர்ஸ் ஆட்டிடியூட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இதில் எந்த வேணாலும் சேஞ்சஸ் இருக்கலாம். அதுக்கே இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆக்ஷன்ஸ் அவங்க வந்து எப்படி இருக்கணும்னா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து அனாலிட்டிக்கல் எபிலிட்டி. எது ஒன்றத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பகுத்தாய்ந்து அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணணும்னா முடிவு எடுக்கணும். அந்த பகுத்தறியக்கூடிய அந்த எபிலிட்டி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இருக்கணும். இப்போ வந்து அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை அவசரமாக எடுக்கக்கூடாது. தன்னுடைய வெறுப்புகளுக்கு வந்து இணையாக அவங்க வந்து எடுக்கக்கூடாது. அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து முடிவு எடுக்கணும். ஏன்னா வந்து அவங்க எடுக்கிற முடிவை வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால எமோஷ்னலாகவும் அது ஆஸ்டிடேஷனாகவும் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. சரியா? அவங்க வந்து எப்பயுமே வந்து ஷுட் டேக் ரேஷ்னல் டெசிஷன். எல்லாருக்கும் பொருந்துகிற வகையில் தான் அவங்க வந்து முடிவு எடுக்கணும். நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங். என்டர்பிரினர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன், சடன் சுச்சுவேஷன் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க அந்த நேரத்தில் வந்து எதனாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்க கரெக்ட் டெசிஷனாக வந்து எடுக்கணும். அந்த நேரத்துக்கு என்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து அவங்க அதை கரெக்ட் டெசிஷனாக எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்ன டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஹியூமன் அசெட் வந்து அதில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்டர்பிரைஸோட லொக்கேஷன் என்ன, அதோடைய சைஸ் என்ன, அதோடைய வால்யூம் என்ன, எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஈடுபடணும். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களுடைய வேலைக்கு அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்க. அதனால் அவங்களுடைய அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய கோலை வந்து
கரெக்டான நேரத்தில் அவங்க அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் குவாலிட்டியும் நல்லதாக இருக்கணும். இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்ப்ரென்யூர். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்டர்ப்ரெனர்ஷிப். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்டர்ப்ரெனர்ஷிப். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இனோவேஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு என்டர்ப்ரெனர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்டையும் நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனோ டிஸ்ட்ரிபியூஷனையும் இல்லைனா வந்து நியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் அதை உருவாக்குறவங்க, சரியா, ஒரு நியூ ஐடியாஸை உருவாக்குறவங்க, ஒரு நியூ ரா மெட்டீரியலை உருவாக்குறவங்க, இவங்கள தான் நம்ம இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இனோவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு என்டர்ப்ரெனர்ஷிப்குள்ளேயும் ஒரு இனோவேட்டர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. என்டர்ப்ரெனர்ஷிப்பும் இனோவேஷனும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்லி இன்டர்வைன்டு வித் ஈச் அதர். ஒன்று என்னென்னா பின்னிட்டு இருக்கும், சரியா. அது ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. ஒவ்வொரு என்டர்ப்ரெனியரும் என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சிறிய பங்கை மட்டும் அவங்க வகிக்கிறது கிடையாது. ஒரு தேசத்தில் வந்து என்டர்ப்ரெனியர் இருக்கிறதுனால தான் அந்த தேசம் வந்து மிகப்பெரிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு, சரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனோவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராடக்டான நியூ மார்க்கெட்டை வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து நியூ டெரிஷரி, ஒரு பிராந்தியத்தையே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நியூ டெக்னாலஜியை வந்து அவங்க இன்வென்ட் பண்ணுவாங்க. அதன் மூலயமா நியூ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இனோவேட்டிவ் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதனால தான் என்ன ஆச்சுன்னா எக்கானமி வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இதன் மூலயமா தான் நல்ல எக்கானமிக்கல் க்ரோத் நம்ம என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. இப்போ வந்து என்டர்ப்ரெனர்ஷிப் வந்து ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி, அதாவது நம்மளுடைய பவுண்டரியும் தாண்டி வந்து என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா போயிட்டுருக்கு. எப்படின்னா நம்மளுடைய அந்த இனோவேஷன் அந்த தொழில் வந்து மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதோடைய அளவு வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகுது. அதன் மூலயமா நம்மளோட நேஷ்னல் இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, சரியா. இந்த மாதிரி என்டர்ப்ரெனர்ஷிப்பை வந்து யாரெல்லாம் டெவலப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்களோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் தான் இன்னைக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல முன்னிலையில் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டர்ப்ரெனர்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதனால அவங்களுடைய நேஷ்னல் இன்கம் வந்து என்னாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. அதே நேரத்தில் அவங்களுடைய கேபிட்டல் இன்கமும் ஒரு தனி மனிதனுடைய இன்கமும் என்ன ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்டர்ப்ரெனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெமிலியரான பிளேஸில் தான் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தேசத்தோட எந்த ஒரு மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய மனுஷனும் வந்து ஒரு என்டர்ப்ரெனியராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக நல்லா திங்க் பண்ணுறாங்களோ, யார்கிட்டலாம் நியூ ஐடியாஸ் வருதோ, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதன் மூலயமா அவங்க வந்து அந்த இடமே வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகுது. ஏன்னா அவங்களுடைய ஐடியாஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல கேரி அவுட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகுது, சரியா. இந்த மாதிரியான காரணங்களால என்டர்ப்ரெனியர்ஷிப் வந்து ரொம்ப பின்தங்கிய பகுதிகளை முன்னேற்ற பாதையில் நடத்துறதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். இப்போ என்டர்ப்ரெனியர்ஷிப் வந்து நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை வந்து ஈட்டி தருது, சரியா. அப்படி இருக்கும்போது நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம இருக்கோம். எந்த அளவுக்கு வந்து நம்ம என்டர்ப்ரெனர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபாரினில் கூட அதோடைய தேவைகள் வந்து அதிகமாகுது. அந்த மாதிரி அதிகமாகும்போது இந்த ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்குற அந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்கரேஜ் பண்ணி அதற்கான உதவிகளை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா செய்கிறாங்க. இதன் மூலயமா நம்ம தேசத்துடைய எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் வந்து நம்மளுக்கு முன்னேற்ற பாதையில் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபுல் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேட்டன்ட் ரிசோர்ஸஸ். இந்த லேட்டன்ட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கார்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னதுன்னா இங்கே குறைவாக இருக்கக்கூடிய அந்த வளங்களை
இல்லைன்னா வந்து அரிய வளங்கள், அரிதாய் கிடைக்கக்கூடிய வளங்களை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும் இந்த என்டர்பிரினியர்ஷிப்னால. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா better utilization of economic, human, material and natural resources which would remain otherwise unutilized in a country. அதாவது இதெல்லாம் யூஸ் ஆகலையோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக என்ன பண்ண முடியும்னா யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதுவும் வந்து என்டர்பிரினியர்ஷிப் இனோவேஷனோட ஒரு பங்கு தான். சரிங்களா? இதனால என்னன்னா ஸ்மால், மீடியம் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து ஆல் ஓவர் தி கண்ட்ரி வளருது. நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ். இப்போ மேலே பார்த்த மாதிரி நம்மளுடைய ஸ்மால், மீடியம் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி வளரும் போது நூக் அண்ட் கார்னரில் கூட என்டர்பிரினர்ஷிப் இருந்து அந்த நூக் அண்ட் கார்னர் பகுதிகளை கூட அவங்க டெவலப் பண்ணும்போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தரும்போது கிராமங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. கிராமங்கள்லாம் ஒரு நகரம் போன்று வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி அது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் போது எக்கனாமிக் பவர் வந்து சில பேர்கிட்ட மட்டும் இருக்காம அது வந்து கிராஜுவலாக ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த எக்கனாமிக் பவர் வந்து எல்லார்கிட்டையும் கிராஜுவலாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால என்னன்னா ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சமநிலைமை வந்து உருவாகுது. அப்படி இருக்கும்போது சொசைட்டியில் பின்தங்கிய பகுதிகளும் வந்து ஒரு வெல்த்தான ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னும் போது இப்போ வந்து பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு என்டர்பிரினியராக மாறும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே வராங்க. தே பிகம் த ஓனர் அண்ட் தே கிவ் எம்ப்ளாய்மெண்ட் டு அதர்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சேலரிஸ், வேஜஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்துக்கு தேவையான பொருட்களை வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஃபேர் ப்ரைஸில் அவங்களுக்கு வந்து தேவையான எல்லா விதமான காரியங்களும் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அந்த ஒரு பகுதியை வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதன் மூலயமா கவர்மெண்ட்டுடைய எல்லா விதமான சப்போர்ட்ஸும் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கிடைக்குது. ஜென்ரல் பப்ளிக்கோட சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இதன் மூலயமா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து உயருது. அப்போ வந்து பின்தங்கிய பகுதிகள், முன்னேற்ற பகுதிகள் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் அந்த கேப் வந்து வெகுவாக என்ன பண்ணுதுன்னா இந்த என்டர்பிரினர்ஷிப் மூலயமா ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்படுது. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா என்டர்பிரினியர், இன்ட்ராப்ரினியர் அண்ட் மேனேஜர். இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். என்டர்பிரினியர்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் பர்சன். அவங்களுடைய ஓன் ஐடியாவை என்ன பண்ணுவாங்க, அவங்க திங்க் பண்ணி அதன் மூலயமா ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதை வந்து சின்ன லெவலில் ப்ராஜெக்ட் இருந்தால் அது சின்னதாகவே அது முடிஞ்சிடும். அதையே வந்து பெரிய லெவலில் இருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிட்டு நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ட்ராப்ரெனியர் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே அவங்க எம்ப்ளாயாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக யோசித்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்கீம்ஸை வந்து யோசித்து அந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க கொடுப்பாங்க. இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ட்ராப்ரெனியர் அப்படின்னு சொல்கிறோம். மேனேஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குற ஜாபை வந்து செயல்படுத்துவாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மேனேஜர் இஸ் ஆல்சோ அன் எம்ப்ளாய். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ராப்ரெனியர் அண்ட் என்டர்பிரெனியர். ஸோ என்டர்பிரெனியருக்கும் இன்ட்ராப்ரெனியருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்டர்பிரெனியர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ திங்கர். என்டர்பிரெனியர் வந்து யாருன்னா ஃப்ரீ திங்கர். ஆனால் இன்ட்ராப்ரெனியர் வந்து ஃபோர்ஸ்டு டு திங்க் இண்டிபெண்ட்லி. அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டால் அவங்க வந்து திங்க் பண்ணதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க. அவங்கள தான் வந்து என்னென்னா இன்ட்ராப்ரெனியர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எதுக்காக திங்க் பண்ணணும்னா அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக, அந்த என்டர்பிரைசஸோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணதுக்காக அவங்க திங்க் பண்ணணும். அவங்கள தான் இன்ட்ராப்ரெனியர் அப்படின்னு சொல்கிறோம். என்டர்பிரெனியர் அப்படிங்கிறவங்க இண்டிபெண்ட் பர்சன். ஆனால் இன்ட்ராப்ரெனியர் அப்படிங்கிறவங்க டிபெண்ட் ஆன் தி என்டர்பிரெனியர். இவங்க வந்து இஸ் அன் எம்ப்ளாய். அவங்க வந்து ஃபுல்லாக என்டர்பிரைசஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்னொரு என்டர்பிரெனியரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்டர்பிரெனியர் ஆஸ் மொபிலைஸ் ஃபண்ட் டு ஃபினான்ஸ் தி வெஞ்சர். அவங்களுடைய வெஞ்சருக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா தேடணும்.
அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனை என்டர்பிரனியருக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவையான ஃபண்ட்ஸை வந்து அந்த என்டர்பிரைசஸே வந்து என்ன பண்ணும், ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் என்டர்பிரனியர் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட், அவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கெயின் பண்ணுவாங்க. ஆனால் என்டர்பிரனியருக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் அவங்க எடுக்காததுனால அவங்களுக்கு அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டில் எந்த விதமான எதுவும் கிடையாது. ப்ராஃபிட்லேருந்து எந்த ஷேரும் கிடையாது. அவங்க நல்லா திங்க் பண்ணி அது நல்லா ப்ரொமோட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து சேலரிஸ், இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. என்டர்பிரனியர் வந்து பேஸ் த ரிஸ்க் இன்வால்வ் இன் தி வெஞ்சர் அண்டர்டேக்கன். அந்த வெஞ்சரில் ஏற்படக்கூடிய எல்லா ரிஸ்கையும் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேர் பண்ணாங்க. ஏன்னா ஒரு நஷ்டம் வந்தால் கூட அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் என்டர்பிரனியர் வந்து எந்த ரிஸ்கையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க ஈடுபடக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் எதனாச்சும் லாஸ் வந்ததுன்னா அவங்க கண்டுபிடிக்காதான எந்த ஒரு புது ஐடியாஸில் எதனா லாஸ் வந்ததுன்னா அது ஃபுல்லாகவே வந்து அந்த என்டர்பிரைசஸ் தான் ஏற்றுக்கும். அவங்களுக்கு அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் என்டர்பிரனியர் வந்து பார்த்திங்கன்னா இஸ் த ஓனர். ஸோ அவங்க வந்து யாருக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கான ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்டர்பிரனியர் வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாய். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுடைய அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு அக்கௌண்டபிள். அவங்க எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனை ரிப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்டர்பிரனியர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேட்ஸ் மோஸ்ட்லி அவுட் சைட் தி என்டர்பிரைசஸ்க்கு வெளியில் தான் அவங்க என்ன பண்ணாங்க அதிகமாக ஆப்ரேட் ஆகுறாங்க. ஆனால் என்டர்பிரனியர் வந்து ஆப்ரேட்ஸ் வித்தின் தி என்டர்பிரைஸ். இதெல்லாம் தான் என்டர்பிரனியருக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டர்பிரனியர் அண்ட் மேனேஜர். இப்போ என்டர்பிரனியர்னால் என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதே பாயிண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இங்கேயும் வரும். அவங்க வந்து ஒரு நியூ வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நடத்துவாங்க. மேனேஜர் அப்படிங்கிறவர் என்னென்னா வெரி மோட்டிவ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்வீஸை வந்து என்டர்பிரைசஸ்க்காக கொடுக்குறாங்க. எந்த வெஞ்சரோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் மேனேஜரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து என்டர்பிரனியர் இஸ் த ஓனர் ஆஃப் தி என்டைட்டி. அந்த ப்ராஜெக்ட்க்கு அவர் தான் ஓனர். ஆனால் மேனேஜர் வந்து சேலரிட் எம்ப்ளாய். அவங்க வந்து செட்டப் ஃபார் கேரிங் ஆன் தி வெஞ்சர். அவங்க வந்து என்னென்னா அந்த வெஞ்சரை வந்து கேரி பண்ணதுக்கான ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான் படி தான் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா நடப்பாங்க. நெக்ஸ்ட் என்டர்பிரனியர் பர்ஸ் தி ஈவென்ச்சுவல் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி இன் ஆப்ரேட்டிங் தி என்டர்பிரைசஸ். என்டர்பிரனியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் பேரிங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அதாவது இல்லாத அந்த அன்சர்டனிட்டி, அதாவது வந்து இன்றைக்கி ஒரு நிலைமை இருக்கும், நாளைக்கு வேறு நிலைமை இருக்கும். அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் மேனேஜர் வந்து அந்த மாதிரி எந்த விதமான ரிஸ்க் அதுக்கப்புறம் அன்சர்டனிட்டிலாம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து சேலரிட் எம்ப்ளாயின்றதுனால அவருக்கு தேவையான என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஏற்படக்கூடிய மிக சிறிய பாதிப்புகள்லாம் அவருக்கு வந்து ஏற்படாது, அவரை வந்து பாதிக்காது. நெக்ஸ்ட் வந்து ரிவார்ட்ஸ். என்டர்பிரனியர் வந்து ரிவார்டட் பை ப்ராஃபிட், இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனால் மேனேஜர் ரிவார்டட் பை சேலரி, போனஸ் அண்ட் அலவன்ஸ். தி என்டர்பிரனியர் ரெக்யர் கிரியேட்டிவ் டேலண்ட், இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அர்ஜ் ஃபார் இன்னோவேஷன். என்டர்பிரனியர் வந்து கிரியேட்டிவ் டேலண்ட் இருக்கணும், அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட நிறைய இன்னோவேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ஆனால் மேனேஜருக்கு வந்து வெறும் கான்செப்சுவல் ஸ்கில் அண்ட் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும். என்னத்தை அவங்க வந்து பார்க்குறாங்களோ, என்னத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அதை வந்து அவங்க செயல்படுத்தணும். அப்புறம் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை நல்லா இருக்கணும். இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜர் அண்ட் என்டர்பிரனியர். இந்த லெசன் இதோட ஸ்டாப் பண்ணிட்டுறேன். இதனுடைய கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் அனுப்புகிறேன், அதில் நீங்கள் கேட்டுக்கோங்க.